ஹலோ. என்னடா ஜெய், எங்க இருக்க நீ? டேய், நான் தான் நேத்தே சொன்னேன்ல, கரெக்டா 6 மணிக்கே சேலையூர் வந்துட்டேன். வெரி குட்ரா. இந்த மாதிரி விஷயத்துல பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்றது நீ மட்டும் தான்டா. ரொம்ப புகழாத, மேட்ரை சொல்லு. ஆளை பாத்தியா? இன்னும் இல்ல. பால்காரம்மா வீட்டை கிராஸ் பண்ணுச்சு. எங்க யாரையும் காணோன்னு கேட்டேன். அப்பாவும் பொண்ணும் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, பக்கத்துல தான் கோயிலாம், வந்துருவாங்களாம். சரி, இப்போ என்ன ப்ரோக்ராம்? நான் என்ன பண்ணட்டும்? டேய், பட்டு வெட்டியும் பட்டு சட்டையும் எடுத்து வச்சுக்கோ. கல்யாணம் பண்றதுக்கு கோயில்ல ஒரு சீட்டு வாங்கி வச்சுக்கோ. தாலிய ஒரு செயின்ல கோத்து ரெடியா வச்சுக்க. பொண்ணு தூக்கிட்டு போய் கல்யாணமே பண்றோமா என்ன? பின்ன ப்ரோக்ராம் என்னன்னு என்கிட்ட கேட்டா வேற என்னடா சொல்றது? கோலி சோடா. விளையாட்டுக்கு சொன்னியா? பின்ன என்ன, சீரியஸாவே பொண்ணு தூக்குவாங்களா? அப்பா, ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஆகும் ஆகும். உனக்கு இப்ப என்ன தெரியணும்? டக்குன்னு சொல்லு. நீ என்ன பண்ண போறன்னு தெரியணும். அந்த பொண்ணோட அப்பா வந்ததும், வணக்கம் சார், உங்க பொண்ணோட நட்சத்திரம் மகம், ராசி சிம்மம். அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகும்போது யாரோ ஒருத்தனை லவ் பண்ணி கூட்டிக்கிட்டு ஓட போகுது. இது உங்க பொண்ணு ஜாதகத்தை பார்த்தப்போ எனக்கு தெரிய வந்தது. அந்த யாரோ ஒருத்தன் ஏன் நானா இருக்க கூடாதுன்னு கேட்க போறேன். டேய், அவரு ஷாக் ஆயிட மாட்டாரு? அதெல்லாம் இப்ப எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை வேற மாதிரி சொல்லிட்டாருன்னா? வேற மாதிரினா? ஆமாப்பா, நேத்து தான் எங்க குடும்ப ஜோசியர் கூட சேம் மேட்டரை சொன்னாரு. யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு ஓடுறதுக்கு பதிலா ஏன் நீயே கூட்டிட்டு ஓடக்கூடாதுன்னு கேட்டாருன்னா? அப்படி சொல்லுவாருங்க. ஆசைய பாரு, ஆசைய. அப்படிலாம் நடந்துருமாடா? சரி சரி, அப்பாவும் பொண்ணும் வராங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பை பை. அப்பா, காஃபி கொண்டு வரட்டுமா? கொண்டு வாம்மா. அம்மா, இன்னைக்கு என்னம்மா டிஃபன்? உப்மாப்பா. எனக்கு உப்மா பிடிக்காதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அப்பா, உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்டு சமையல் பண்ண முடியாதுப்பா. நீங்க என்ன சாப்பிடணும்ன்றத வேற ஒருத்தர் தான் டிசைட் பண்றாரு. அவரை தான் நான் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. அவரு யாரு? நான் சாப்பிட வேண்டியதை டிசைட் பண்றவரு மிஸ்டர் சுகர். மிஸ்டர் சுகரா? ஆமா, நேத்து பிளட் டெஸ்டுக்காக கொடுத்த ரிப்போர்ட்ட நான் கலெக்ட் பண்ணிட்டேன். பாஸ்டிங் 270, பிபி 360, கோதுமை கஞ்சி, ஓட்ஸ் உப்மா இதெல்லாம் கூடன்னு மிஸ்டர் சுகர் சொல்றாரு. கோதுமை கஞ்சி உப்மா விட பெட்டரா? அதுக்கு ஓட்ஸ் உப்புமாவே தேவாமிர்தம்மா. நீ போய் அதை ரெடி பண்ணு. முதல்ல கொஞ்சம் காபி குடுமா. சரிப்பா. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் தம்பி? சார், என் பேரு ஜெயக்குமார். இங்க வேல்யூஷன் ஆபீசர் திருமூர்த்திங்கிறது நான் தான். வந்து உட்காருங்க. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. இவரை உனக்கு தெரியுமாம்மா? இல்லப்பா, தெரியாது. உனக்கு இவங்களை தெரியுமாப்பா? தெரியாது சார், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ஒரு வயசு பொண்ணு நீ முன்ன பின்ன தெரியாதவங்கள எப்படி கூப்பிட்டு உட்காருன்னு சொல்ற? ஐயோ அப்பா, உங்களை தேடி வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரே நிக்கிறாரு, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கழுத்தை இப்படி திருப்பி திருப்பி பார்த்து பேசுனீங்கன்னா சுளுக்கிக்கும். அப்புறம் யாரு ராத்திரி எல்லாம் தைலம் தச்சு விடுறது? அதனாலதான் வந்து உட்காருங்கன்னு சொன்னேன். அது என்னமோ கரெக்ட் தாம்மா. ஆனா ஒரு வயசு பொண்ணு, அதுலயும் கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணு, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளைய, அதுவும் தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? இல்ல சார். பாத்தியா, கல்யாணம் கூட ஆகல. எங்க விட்ட சார்? இந்த முன்ன பின்ன தெரியாத ஆம்பளை அங்க விட்டீங்க சார். சாரிங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளைய, அதுவும் கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்பளைய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறத பார்த்தா எனக்கு ஒண்ணும் இல்ல, எதிர்த்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கெல்லாம் தப்பா நினைப்பாங்க. அதுக்கு தான் சொன்னேன். முடிஞ்சதா இல்ல இன்னும் இருக்கா? முடிஞ்சதுமா. ஏன்? நான் அவரை கூப்பிட்டது வந்து உட்காருங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை தான். யாருக்குமே கேட்டிருக்காது.
அதுக்கு நீங்க எடுத்த கிளாஸ் இருக்கே கிளாஸ், அந்த கிளாஸ எல்லாருமே கேட்டிருப்பாங்க. சாரிப்பா, இப்படி பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காத. அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு, யாரும் தப்பா பேசிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் நீ இப்படி வந்து உட்காரு. தேங்க்யூ சார். இப்ப சொல்லு, என்ன விஷயம்? ஜாஃபர் கான் பேட்டையில எங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. சரி, அதை நீங்க வந்து வேல்யூஷன் பண்ணி தரணும் சார். ஏன் நான் வந்து பண்ணி தரணும்? என் பேங்க்ல மேனேஜர் உங்க பேர் தான் ரெஃபர் பண்றாங்க. மேனேஜரா? அந்த மேனேஜர் பேர் என்ன? ரங்கராஜன். ரங்கராஜன் யார் அது? எந்த ரங்கராஜன்? அவர் ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு சார். சொல்லுங்க. 9600140508. 9600140508. அதுதானே? ஆமா சார். இருங்க, ஃபோன் பண்ணிட்டு வரேன். சார் இருங்க, இந்தாங்க, நீங்க என் ஃபோன்ல இருந்து பண்ணுங்க. அனாவசியமா அடுத்தவங்களோட பொருளை இரவல் வாங்குறது எனக்கு பிடிக்காது. என்கிட்டயே லேண்ட்லைன் இருக்கு, என்கிட்ட செல்போன் இருக்கு. இருங்க, பண்ணிட்டு வரேன். நல்லா மாட்டினேன். ஏங்க, எப்படிங்க இவரை சமாளிக்கிறீங்க? என்னங்க முறைக்கிறீங்க? எந்திரிங்க. என்னது? எந்திரிங்க முதல்ல. இப்படி வந்து நில்லுங்க. நம்ம 2 பேருக்குள்ள இதுக்கு முன்னாடி பழக்கம் இருக்கா? இல்ல. எங்க அப்பாவை நான் பிறந்ததுல இருந்து பழக்கம் இருக்கு. அவரை நான் எப்படி சமாளிச்சா உங்களுக்கு என்ன? ஒரு நிமிஷங்க. எதுக்குங்க எந்திரிச்சு வந்து என்ன இங்க நிக்க சொன்னீங்க? இது என் அப்பா கட்டின வீடு. அவரு வீட்லயே உட்கார்ந்துகிட்டு அவரை பத்தியே தப்பா பேசுறவங்கள எனக்கு பிடிக்காது. ஹலோ. மிஸ்டர் ரங்கராஜன். எஸ் சார். நீங்க ரெஃபர் பண்ணதா சொல்லி வேல்யூவேஷன் விஷயமா ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஒர்க் பண்ணலாமா? கண்டிப்பா செய்யலாம் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. வெல்கம் சார். தம்பி, என்ன அங்கேயே நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. தம்பி, உங்களுக்கு நான் மனப்பூர்வமா ஒர்க் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா உமா. என்ன? 2 காஃபியா போடுமா. எதுக்கு? திரும்பியும் ராமாயணம் மகாபாரதம் மாதிரி ஏதாவது கிளாஸ் எடுக்கிறதுக்கா? இல்லம்மா, இப்போ அவர் நம்ம கிளையண்ட். அவருக்கு காஃபி கொடுக்கறது நம்ம தர்மம். ஆமா, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஹலோ. எப்படிரா எங்க மாமனாரு? எப்படிதான் வாழ போறியோ, சரியான லூசு குடும்பம்டா நீரோ. ஹலோ. ஏய், என்னடா? ஹலோ. சாவித்திரியம்மா, நான் தான். சொல்லுங்க நாயர் சார், என்னாச்சு? வழக்கம் போல நேற்று ஹியரிங் நடந்தது. முடிஞ்சதும் வாய்தா வாங்கியாச்சு. அடுத்த வாய்தா என்னைக்கு? வர மாசம் 3ஆம் தேதிமா. இன்னும் 15 நாள் இருக்கு. ஆமா, அதுக்குள்ள அந்த பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தணும். அந்த பொண்ணோட அண்ணன் என்ன சொல்றான்? என் தங்கச்சி இவங்க பையனெல்லாம் கல்யாணம் பண்ணல, இவங்க எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றான். அவங்க லாயர் ஸ்ட்ராங்கான ஆளா? ஏமா, இதை என்கிட்டயே கேட்ட நான் என்ன சொல்றது? கேஸ்ல நம்ம ஜெயிக்கணும்னா ஒரே வழி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றதுதானா? ஆமாமா. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லணும்? சிவா என்னை கடத்திக்கிட்டலாம் வரல, எங்க அண்ணன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து நான் சிவாவை இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லணும். இல்லனா கேஸ உடைக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்களா? ஆமா, கஷ்டம். சரி, அந்த பொண்ணை 3ஆம் தேதி கூட்டிட்டு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரிங்க. ஓகே, பாய்மா. நெடுவாளி நெட்டூளி திருமாவை பெருவாகி வந்தால்
பொருள் யாவும் சிறுபூவின் தருவாகி உயிர் கொண்டு சென்றார். தோம் தருகிடனா தோம் தருகிடனா தோம் தருகிடனா தோ. நான் இங்கு நானாக இல்லாமல் நடுத்தீவாய் நிற்க, இனி தீண்டாத தீயாக என அண்டாத பொருளாக்கி விற்க. தோம் தருகிடனா தோம் தருகிடனா தோம் தருகிடனா தோ. தோம் தருகிடனா தோம் தருகிடனா தோம் தருகிடனா தோ. யார் என்ன சொன்னாலும் அவள் வேண்டும் அவள் வேண்டும் அவள் வேண்டும் அவள் வேண்டும். இங்க பாரு, உன்கிட்ட சம்மதம் கேட்காம உன் கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான். அதுக்காக என்ன இப்படி அம்போடு விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ். நீ நினைக்கிற அளவுக்கு நான் கெட்டவன் இல்ல. உன்னை உயிருக்கு உயிரா நான் நேசிக்கிறேன். நீ இல்லனா நான் செத்துருவேன் சொல்லிட்டேன். ஊனாகி உயிராகி உண்மையுமாகி. சிவா, ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கமா? இப்படி மண்ணுல உருண்டு புரண்டுகிட்டு இருந்தா அவளுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஓ, அதனாலதான் என்ன விட்டுட்டு போயிட்டியா? நீ போய் குளிச்சு ரெடி ஆகு. அவளை என்கிட்ட பேச சொல்லுமா. நான் அவளை கூட்டிட்டு வரேன். நிஜமால மாமா? ஆமா, உன் கூட பேச வைக்கிறேன். போதுமா? அவ என் கூட நல்லதாம பேசிக்கிட்டு இருந்தா, நீதான் அவளை திட்டி அனுப்பிட்ட. அம்மா தெரியாம பண்ணிட்டேன். அம்மாவே சமாதானம் பண்ணி அவளை கூட்டிட்டு வர. போதுமா? சத்தியமா? சத்தியமா. நீ போய் குளிச்சு வேற Dress போட்டுக்கிட்டு ரெடியாரு. ஐ, எங்க அம்மா என் பொண்டாட்டி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்களே. ஐ, என் பொண்டாட்டி வரா, என் பொண்டாட்டி வரா, என் பொண்டாட்டி வரா. என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி வரா, என் பொண்டாட்டி வரா, என் பொண்டாட்டி வரா. ஹலோ, என்ன சொல்றான் பையன்? அந்த பொண்ணு வேணும் வேணும்னு அடம் பிடிக்கிறான். என்ன பண்றது? சொத்து வேணும்னா ஏதாவது பண்ணி தான் ஆகணும். திரும்பவும் அந்த திருமூர்த்தி கிட்ட பேச வேண்டியதுதானா? பேசணும், ஆனா வேற மாதிரி பேசணும். வேற எந்த மாதிரி பேசுறது? அப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? எதிரில் உட்கார்ந்திருக்காரே மிஸ்டர் ஜெயக்குமார், நம்ம கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்காரு. அப்படி வந்தவரு நம்மள பத்தி தப்பா பேசுறாரு. சார், நான் என்ன சார் தப்பா பேசினேன்? ஓகே, தப்பா பேசல, தரக்குறைவா பேசுனல்ல. ஐயோ, நான் யாரையும் அப்படி தரங்குறவா பேசுற ஆள் இல்லைங்க. லூசு குடும்பம்னு சொல்றது தரக்குறைவான வார்த்தையா இல்லையா? ஐயோ, அது ஒரு ராங் கால் வந்ததுங்க. அவங்கள நான் திட்டினதை உங்க அப்பா பார்த்துட்டாரு. என்ன தப்பா நினைக்கிறாரு? ராங்கால் காரங்களுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி லூசு குடும்பம்னு ஏன் இந்த தம்பி சொல்லணும்? இதுதான் என்னோட $1 மில்லியன் கொஸ்டின். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இவர் ஜெயக்குமார் தானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இவர்கிட்ட இருந்து ஐடி கார்டை வாங்கி செக் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்குப்பா ஐடி எல்லாம் வாங்கி செக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா, வேற என்னமா பண்றது? உங்க போனை கொஞ்சம் கொடுங்க சார். கொடுங்க சார், சொல்றேன். இந்தாங்க. அப்பா, இவர் போன்ல கால் லிஸ்ட் எடுத்து
கடைசியா பண்ண காலுக்கு ரீடைல் பண்ணா ஆ, ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் பண்ணவங்களுக்கு கால் போக போகுது. ஆஹா. சார் கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க? சார் ஏன் என் குடும்பத்தை பத்தி தரக்குறைவா பேசினாருன்னு கேட்டா அவரு சொல்லிட்டு போக போறாரு. ஆஹா, இது ஒரு சூப்பர் ஐடியாமா. எனக்கு தோணவே இல்லையே. ஏமா ரிங் போகுதாமா? போதுப்பா. எஸ், கம் இன், கம் இன். ஹலோ. ஹலோ. ஹாய் செல்லம், ஹவ் ஆர் யூ? செல்லம், லைன்ல இருக்கியா? உண்மையிலேயே என் ஃபோன் ரிப்பேருங்க. நாம ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணா லைன் இன்னொருத்தருக்கு போகுங்க. ஹலோ. ஹலோ. என்னம்மா ஹலோன்னு சொல்லிட்டு பேசாம இருக்க? என் ஃப்ரெண்டு லைன்ல இருந்து நீ வந்திருக்க. போனை கீழே வச்சாலோ இல்ல கட் பண்ணாலோ உங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு நான் வருவேன். உஷார். என்னம்மா ஆச்சு? இன்னும் ரிங்கு தான்ப்பா போயிட்டு இருக்கு. யாரும் எடுக்கல. அப்ப யாருக்கு ஹலோ சொன்ன? அது தெரியாம சொல்லிட்டேன்பா. அடிப்பாவி, இப்படி அப்பட்டமா புழுகுறியே. ஏன் செல்லம், இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? ஏமா அந்த போனை என்கிட்ட கொஞ்சம் கொடு. ஏய், கட் பண்ண உங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு வருவேன். ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா, ஏய் டண்டனக்கா, ஏய் டண்டனக்கா. குடு குடு, என் மாமனார் கிட்ட குடு, தைரியம் இருந்தா குடு. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். குடுமா. சார், ஃபோன் ரிப்பேர் சார். சில சமயம் வேற ஸ்டேட்டுக்குலாம் லைன் போகும் சார். குடுமா என்கிட்ட. ಹಲೋ. ನೀವು ಕರೆಯು ಮಾట్లాಡಾ ಇರುವು ಈ ಸಂಖ್ಯೆ ಈಗ ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಆಗಿದೆ. ಸ್ವಲ್ಪ ಸಮಯಂತರ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ. நிஜந்தா, இதுல வேற ஏதோ ஒரு ஸ்டேட் பாஷா கேக்குதுமா. கொடுத்துரு. சாரி தம்பி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இட்ஸ் ஓகே சார். இப்போது காஃபி குடிக்கலாங்களா? குடிங்க, ஆறிட போகுது. ஒரு நிமிஷம் தம்பி. அம்மா அம்மா, என்னப்பா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கிளியர் பண்றியா? என்ன சொல்லுங்கப்பா, கிளியர் பண்றேன். உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கணும் இந்த அப்பாவுக்கு அரை கிளாஸ் காஃபி கொடுத்துருக்கிற நீ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த இவருக்கு 3/4 கிளாஸ் காஃபி கொடுத்துருக்கியே, ஏன்? கடவுளே கடவுளே, இது சுகர்லெஸ். முதல்ல போட்டது, அதுக்கப்புறம் போட்ட டீ தான் இது. கொஞ்சம் கூடுதலா போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். சார் கொடுங்க சார், கொஞ்சம் குறைச்சு எடுத்துட்டு வரேன். நில்லுமா, அது என்கிட்ட கொடு. உன்னை எல்லாம் நம்பவே முடியாது. ஓ, இவ்வளவா? இப்போ ஓகே. இந்தாம்மா, இதை கொடு. நோ, கைப்படாம கொடுக்கணும். கொடு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கொடு கொடு, என்கிட்ட கொடு. இங்க வாப்பா. வாப்பா, இந்தா, அங்க போய் உட்காந்து குடி. தேங்க்ஸ். இங்க பாருமா, நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு. இங்க பாரு. வா 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 வா. என்னப்பா, மறுபடியும் ஏதாவது சந்தேகமா? இல்ல இல்ல, இந்த கோவங்கவும் எதுவும் என் மேல இல்லையே. இல்லப்பா, சந்தோஷமா இருக்கேன். ஏன்? ஒண்ணு இல்ல, நீ உப்புமா செய்யும் போது கோவமா செஞ்சேன்னு வச்சுக்கோ, சாப்பிடுற எனக்கு சரிக்காது. போமா, கொஞ்சம் பார்த்து செய். கடவுளே. சரி தம்பி, உங்க வீட்டை வந்து நான் வேல்யூஷன் பண்றேன். எப்ப போலாம்? நீங்களே சொல்லுங்க சார் உங்க டைம். நாளைக்கு போலாமா? காலையில 7 மணிக்கு போலாம் சார். அப்போ நான் கிளம்புட்டுங்களா? நல்லது. இந்தாங்க, போயிட்டு வாங்க. வரேன் சார். சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு தோணுது. கேட்கலாமா? என்னது? கேளுங்க. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா இருக்கீங்க. உங்க பொண்ணு அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா இருக்காங்க.
உங்க 2 பேருக்கு நடுவுல மருமகன்னு யாரையாவது நீங்க மனசுல வச்சிருக்கீங்களா சார்? என்னப்பா என்ன கேட்ட? உங்க மகளுக்கு யாராவது மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அப்படின்னா நீ வீடு வேல்யூவேஷன் பண்ற விஷயமா வரலையா? ஐயோ சார், நான் அதுக்கு தான் வந்தேன். அது நாளைக்கு நீங்க வேல்யூஷன் போடும்போது எங்க வீட பார்க்க தானே போறீங்க. சோ சந்தேகப்பட வேண்டாம். வேல்யூவேஷன் பண்றதுக்காக வந்தவர் என் பொண்ணை பத்தியும் அவன் வாழ்க்கையை பத்தியும் ஏன் விசாரிக்கிறீங்க? மனசுக்கு பிடிச்சவங்களை மீட் பண்ணும்போது இவங்களோட சேர்ந்து இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணும் இல்லையா? உங்க 2 பேரையும் சந்திச்சப்போ அந்த ஃபீலிங் எனக்கு வந்தது. உங்களுக்கு என்ன வேணும் நேரடியா கேளுங்க. உங்க பொண்ணுக்கு வர வேண்டிய மாப்பிள்ளைக்கு நீங்க என்னென்ன தகுதிகள் எதிர்பார்க்கறீங்க? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே வேண்டாம். அவன் வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது. எங்களுக்கு எந்த ஆம்பளத்தோனையும் தேவையே இல்லை. நாங்க 2 பேர் மட்டும்தான் எங்களோட உலகம். புரிஞ்சுதா? புரியல சார். புரியவே வேண்டாம். நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி சார், காலையில 7 மணிக்கு நான் கார் எடுத்துட்டு வரேன். வேண்டாம், உங்க அட்ரஸை SMS பண்ணுங்க, நானே வந்துடுறேன். வரேன் சார். சாரி சார், நான் போறேன். ஹலோ. ஏய் கரும பிடிச்சவளே, போன் பண்ண மாட்டியா? யார் பேசுறது? ஹலோ, கேக்கலையா உனக்கு? இல்ல கேட்டும் என் குரல் அடையாளம் தெரியாத மாதிரி நடிக்கிறியா நீ? உங்களுக்கு என்ன வேணும்? கருமம் பிடிச்ச நீதான் வேணும். உன்னால ஏன் புள்ள ஏங்கி தவிக்கிறான். உங்க அப்பா எங்க? கூப்பிடுறேன். அப்பா. என்னம்மா? என்னம்மா? போன் பா. யாரு? ஹலோ. என்ன திருமூர்த்தி? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சம்பந்தி எல்லாம் போயிடுச்சா? சம்பந்தமே போயிடுச்சு. சம்பந்திங்கிற வார்த்தையை வச்சு என்ன நாக்கு வழிக்கிறதான்னு கேக்குறீங்களா? இப்ப என்ன வேணும் அத சொல்லுங்க. உன் பொண்ண கூட்டிக்கிட்டு எங்க கிட்ட வரணும். அவ என் புள்ள கூட வாழணும். யார தூக்கிட்டு வந்திருக்கான்? எங்க போயிட்டா?
வீட்டை சுத்தி யார தேடுற? அது வந்துமா இவளத்தானே தேடுற? ஆண்டி எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. பயப்படாத, நான் இருக்கேன்ல. டேய், என்னம்மா நீ என்னையா தள்ளி விடுற? நான் வேற என்ன பண்ணணும்? அவளை நீ கொஞ்சம் பிடிச்சுக்கணும். எதுக்கு பிடிச்சுக்கணும்? இந்த இன்ஜெக்ஷனை அவளுக்கு போட வேண்டாமா? அதுக்கு தான். என்ன இன்ஜெக்ஷன் இது? செடேட்டிவ் இன்ஜெக்ஷன். எதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் அவளுக்கு போடணும்? அவ இங்க இருந்து தப்பிச்சு போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். நம்ம வீட்லயே நம்ம காலடியிலே இவ விழுந்து கிடக்கணும்ல, அதுக்கு தான். இவ ஏன் அப்படி கிடக்கணும்? என்னோட அன்பை புரிஞ்சுக்கிற வரைக்கும் இவ அப்படிதான் கிடக்கணும். 2 பேரும் லவ் பண்றீங்களா? ஐயோ, இவரு யாருன்னு எனக்கு தெரியாது ஆண்டி. ஏய், பொய் சொன்ன கொன்னு புடுவேன். ஏய், ஏன்டா அவளை மிரட்டுற? நான் விசாரிக்கிற வரைக்கும் நீ பேசாம இருக்கணும் சொல்லிட்டேன். நீ சொல்லுமா, இவனை யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது ஆண்டி. நான் பாட்டுக்கு காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து திடீர்னு அட்ரஸ் கேட்டாரு. சொல்றதுக்குள்ள என் மூஞ்சில கச்ச வச்சு அழுத்திட்டாரு. அவ சொல்றத நீ நம்புறியாமா? ஏண்டா, இவ அப்பாவியா இருக்கிறா, அழுகுறா. இவ பேச்ச நம்பாம எப்படிடா இருக்க முடியும்? இவ இப்படி இருக்கிறதுனாலதான் நான் லவ்வே பண்ணேன். இங்க பாருங்க, என்ன நீங்க லவ் பண்ணீங்கன்னு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சத்தியமா நான் லவ் பண்ண போதுமா? போய் சத்தியம் பண்றாரு ஆண்டி. இங்க பாரு, இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் முதல்ல அவங்க வீட்டுல விட்டுட்டு வா. அம்மா, எனக்கு புரியுது, இந்த பொண்ண நீ ஒன் சைடா லவ் பண்ற, இவ உன்ன லவ் பண்ணல. கரெக்டாமா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆண்டி. அம்மா, இவ இப்படிதாம்மா நடிப்பா. நான் 3 வருஷமா உயிருக்கு உயிரா இவள லவ் பண்றேன். நான் ஒண்ணு நடிக்கல ஆண்டி. பொய் சொல்லாத. நான் லவ் பண்ற விஷயம் உனக்கு நல்லா தெரியும். சரிடா, நீ விரும்புற, இவளும் விரும்பணும் இல்ல? அதெல்லாம் அவ பொண்டாட்டி ஆயிட்டா அப்புறம் விரும்பிட்டு போறா. அதையே தான் நானும் சொல்றேன். அவ வீட்ல கேட்டு முறைப்படி இவ கழுத்துல தாலிய கட்டி இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். அதுக்கெல்லாம் அவன் அண்ணன் ஒத்துக்கவே மாட்டான். எங்க அண்ணன் உங்களுக்கு தெரியுமா? உங்க அண்ணன் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனாலதான் உன்னை நான் தூக்கிட்டு வந்தேன். ஆண்டி, என்னை எங்க வீட்டுல விட்டு சொல்லுங்க ஆண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியெல்லாம் உன்னை விட்டுற முடியாது. டேய், பாவமா இருக்குடா. அம்மா, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, நீ தலையிடாதன்னு சொல்லிட்டேன். என்ன தலையிடாத? தாலிய கட்டாம ஒரு வயசு பொண்ண வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அடைச்சு வைக்கிறேங்கிற, நான் எப்படிடா தலையிடாம இருக்கிறது? இப்ப என்ன, இவளுக்கு தாலி கட்டணும், அதானே உன் பிரச்சனை? இதோ இப்பவே கட்டுறேன். டேய், சிவா, சிவா, நில்லு. நான் சொல்றது ஏய், கேளு. அம்மா. டேய், சிவா, நில்லுமா நீ. வேண்டாம்டா. சிவா, ஐயோ, அம்மா, ஆண்டி, வேண்டாம்னு சொல்லுங்க. அதர்மா, சொன்னா கேளு. வேண்டாம்டா. அம்மா, நீ போமா. என்னம்மா, மயக்கமாயிட்ட? ஒன்னும் பிரச்சனை இல்ல, எந்திரிச்ச பின்னாடி சரியாயிடுவா. அந்த இன்ஜெக்ஷனை போடு. அம்மானா அம்மா தான். கைய கட்டுற என் செல்லம்.
உங்க அண்ணன் கிட்ட போய் உன் தங்கச்சிய நான் தொட்டு தாலி கட்டிட்டேன், எங்க அம்மா கிட்ட வந்து மத்த விஷயத்த பேசுன்னு சொல்லு. புரியுதா? புரியுதுமா. அம்மா ம், அவ ஏமா இன்னும் வரல? வருவா வருவா சீக்கிரம் வருவாளா? வருவாடா. ஹாய், அவளோட போன் வந்துருச்சுமா. ஹலோ மேடம், நான் திருமூர்த்தி. என்ன? என் பொண்ணு உங்க பையனுக்கு பொண்டாட்டியா நடிக்க மாட்டான்னு நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். உடனே நானும் ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன், மறந்துட்டீங்க போல இருக்கு. என்ன விஷயம்? உங்க பொண்ண ஏதோ ஒரு பஞ்ச பரதேசிக்கு கட்டி வச்சுதானே ஆகணும். அதுக்கு நீங்க என் பையனுக்கே உங்க பொண்ண கட்டி வச்சிருங்க, நாம 2 பேரும் சம்மந்தி ஆயிடலான்னு சொன்னேன்ல. ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. 1000 பேசுவோம், லட்சம் யோசிப்போம். பிராக்டிக்கலா நடக்காத வரைக்கும் அதை நடந்ததா நினைக்கவே கூடாது. புரியல. உங்க பையன் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கான். அவனை எப்படி என் பொண்ணுக்கு கட்டி வைக்க முடியும்? உன் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா. பரவாயில்லையா? என்ன சொல்றீங்க? பொண்ணோட வீட்டுக்கு வா, பேசலாம். இல்ல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருப்பீங்க. வரியா? வரேன். ம். என்னங்க என்னங்க நில்லுங்க. என்னங்க நில்லுங்க. ஹாய்ங்க, என் பேர் செந்தில். அதுக்கு உங்க பேர் என்ன? என்னங்க என்னங்க நில்லுங்க 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 நில்லுங்க. என்னங்க நீங்க பாட்டு பேசாம போறீங்க? உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? என்னங்க 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 நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. என்னங்க நான் கேட்டது நியாயமான கேள்வி தானே? ஏன் இப்படி என் பின்னாடியே ஓடி வரீங்க? உங்க பொருள் ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு போறீங்க, அதை கொடுக்க தான் ஓடி வந்தேன். என்ன மிஸ் பண்ணிட்ட? எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நல்லா செக் பண்ணி பாருங்க. நல்லா செக் பண்றதுக்கு என்கிட்ட என்ன 40 ஐட்டமா இருக்கு? புக்குக்கு கீழே நீங்க வச்சிருந்த ஐட்டம் ஒண்ணு பஸ் ஸ்டாண்டு கிட்ட தவறி விழுந்துருச்சு. டொண்டொடாய். இது யார் ஐட்டம்? என்னோடதுதான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னங்க 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 நில்லுங்க. இந்த கர்ச்சீஃப் உங்க புக்கு கடையில தாங்க கீழே விழுந்தது, நான் பார்த்தேங்க. அப்போ இது உங்க பொருள் தானே, வாங்கிக்கோங்க. கீழே விழாத வரைக்கும் தான் அது என்னோட பொருள். எப்ப என்கிட்ட இருந்து தவறி விழுந்ததோ அது பொது பொருள். பொது பொருள் எதுவும் எனக்கு பிடிக்காது. என்னங்க 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 நில்லுங்க. என்னங்க என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன? யாருங்க உங்க குரு? ஏன்? தத்துவம்லாம் ரொம்ப நல்லா சொல்றீங்க. யார்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சா நானும் அவர்கிட்ட கத்துக்குவேன். அவர் பேர் சொல்லுங்க. சிவா. யாருங்க அவரு? என் புருஷன். அன்னைக்குதான் நான் அவளை முதல் தடவை பார்த்தேன். பார்த்த உடனே பிடிச்சிருச்சா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா அவ மேரிடுன்னு சொன்னதும் சப்புன்னு ஆயிடுச்சு. விட்டுட்டேன். இது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷம். அதுக்கப்புறம் மறுபடியும் அவளை எங்கே பார்த்த? மாம்பாக்கத்துல என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு பைக்ல வந்துட்டு இருந்தேன். அவ எதிரில் பஸ்ல போறா. ஸோ கல்யாணம் ஆனவளை ஃபாலோ பண்ணுறேன். என்ன பண்றது? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு
2 வருஷத்துக்கு முன்னாடி வில்லேஜ்ல பார்த்தேன். இப்போ நான் இருக்க சிட்டிலே பார்க்கறேன். ஒரு கியூரியாசிட்டில ஃபாலோ பண்ணேன். பார்த்தா அப்பாவும் பொண்ணு மட்டும் வாழற ஒரு சின்ன வீடு, சின்ன குடும்பம். அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்போ அந்த பொண்ணு மேரிட் இல்லைன்னு தெரிஞ்சது. அப்புறம் உன்கிட்ட மேரிடுன்னு சொன்னா? அது சும்மா பசங்க நூல் விடக்கூடாதுன்னு பொய் சொல்லியிருப்பான்னு நினச்சிக்கிட்டேன். மனசுக்கு பிடிச்ச பொண்ணே மறுபடியும் கிடைக்கிறான்னு உடனே அடுத்த நாளே நாம அங்க கிளம்பி இருக்கணுமே. பின்ன நம்மளுக்கு வேற என்ன வேலை? போனனே. வணக்கம் சார். வணக்கம். யாரு? என் பேர் செந்தில். செந்தில்னு பேர் சொன்னோன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆள் ஆகல. ஆனா அதே சமயம் அநியாயத்துக்கு வேஸ்ட் சொல்லவும் கிடையாது. நீங்க 3 Idiots படம் பாத்தீங்களா? பார்த்தேன். அதுல வர ஹீரோ மாதிரியான ப்ரொஃபஷன் என்னோட ப்ரொஃபஷன். அடுத்தவங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதா? சார் ஐயோ, நீங்க அந்த ரூட்ல யோசிச்சீங்க. இந்த ரூட்ல யோசிச்சு பாருங்க. எந்த ரூட்ல யோசிக்கணும்? அவரை மாதிரி நானும் இன்வென்ஷனல் எக்ஸ்பெரிமெண்டர்னு சொல்ல வந்தேன். இதெல்லாம் ஏன் தம்பி என்கிட்ட சொல்ற? நீங்க ஒரு இடத்த பார்த்த உடனே இந்த இடத்துக்கு என்ன மதிப்பு, ஒரு வீட்டை பார்த்த உடனே இந்த வீட்டுக்கு என்ன மதிப்புன்னு வேல்யூ போடுறவர். நான் யாருன்னு சொல்லிட்டேன்னா என் மதிப்பு உங்களுக்கு தெரிய வந்துடும்ல. சார் என்ன சார் அப்படி பாக்குறீங்க? சம்பந்தமே இல்லாம அப்படி வளவளன்னு பேசுறியே, நீ எந்த ஊருன்னு யோசிக்கிறேன். ஐயா பக்கா சென்னைங்க. கீழ்பாக்கத்துல தான் பிறந்தேன். அது தெரியுது. தெரியுதா? எப்படி? இங்க பாரு, இந்த வளவடா கொடகொடலாம் வேண்டாம், விஷயத்துக்கு வா. உங்க பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விஷயத்த என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா? 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் சார். இப்போ உங்ககிட்டயும் சொல்றேன். நீங்க நான் அடிக்கிறதா கூட அடிச்சுக்கோங்க சார். அடிங்க சார், அடிங்க சார். என்ன சார் நோட் புக் பார்த்துட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு இப்ப வயசு 20. அவளோட 16 வயசுல இருந்து அவளுக்கு ஐ லவ் யூ சொன்னவங்களோட பேரெல்லாம் இந்த நோட் புக்ல எழுதி வச்சிருக்கேன். இதுல உன் பேர் இல்லையே. ஐயோ சார், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வேடந்தாங்கல்ல பார்த்தப்ப சொன்னேன் சார். இங்க பார் தம்பி, என் பொண்ணு பின்னாடி யார் சுத்தினாலும் அவங்களோட பேரு, போன் நம்பர் எல்லாத்தையும் என் பொண்ணு என்கிட்ட சொல்லிடுவா. இதுல உன்னோட பேரு இல்ல. சோ நீ கிளம்பு. ஐயோ சார், இப்போ என் லவ்வ ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன சார் பண்றது? நீ மறுபடியும் என் பொண்ணை பார்க்கும்போது ஐ லவ் யூன்னு சொல்லு. இந்த லிஸ்ட்ல சேர்ந்துக்க. சார் இப்படி நீங்க லிஸ்ட் எடுக்கிறது எதுக்கு சார்? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு சில தகுதிகள் இருக்கணும்னு இதுல எழுதி வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட்ல இருக்கவங்களோட பேரெல்லாம் எழுதி குலுக்கி போட்டு அதுல எந்த பேர் வருதோ அவங்களுக்கு நீங்க எழுதி வச்சிருக்க தகுதி எல்லாம் இருக்கான்னு பாப்பீங்களா? ஆமா. அந்த தகுதிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் நீ ஃபெயில் தான். ஏன் சார்? பொய் சொல்றவனுக்கு என் பொண்ணை கண்டிப்பா கட்டி கொடுக்க மாட்டேன். இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 3 மாசம் ஆச்சு. இவ்வளவு நாள் கழிச்சு அந்த தகுதியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வான்னு என்னையும் போக சொன்ன? இப்பதானே அந்த உமா என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா மடங்குற மாதிரி தெரியுது. 3 மாசமா ட்ரை பண்ணிட்டே இருந்தியா? ஆமா, எங்க போனாலும் போவேன். வீட்டுக்கிட்ட ஒளிஞ்சது கையெல்லாம் காட்டுவேன். ஹாய் ஓய்னு கூப்பிட்டு இப்போ செல்லோன்னு கூப்பிடுற அளவுக்கு டெவலப் பண்ணிருக்கேன். அவளும் உன்னை லவ் பண்றாளா? லவ்வை பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஆனா நான் ரொம்ப கலாய்ச்சா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதாங்கிற மாதிரி சும்மா மிரட்டிட்டு போயிடுவான். இனிமே அந்த பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா. டேய், ஏன்டா அப்படி சொல்ற? அவங்க அப்பா பேச்சுல அந்த பொண்ணை வேற யாருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. டேய், யாரா அது? தெரியல, ஒருவேளை நானா கூட இருக்கலாம். டேய், என்னடா சொல்ற? ஒரு நண்பனா உனக்காக அந்த பொண்ணு உமாவை கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க கிட்ட பேசினதுல அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவன
கண்டிப்பா அவங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கணும்னு தெரிய வந்தது. அவர்கிட்ட ரிஜெக்ட் ஆன உன்னை கண்டிப்பா அவர் லிஸ்ட்ல வச்சுக்க மாட்டாரு. அதனால தான் சொல்றேன், அந்த பொண்ணு மறந்துட்டு நாம வேற பொண்ணு பார்க்கலாம். இல்லடா, எனக்கு அவதான் வேணும். வீட்டில் பெருசு இருக்கா இல்லை கிளம்பி போயிடுச்சானே தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐடியா, ஃபோன் போடுவோம். ஹலோ, வணக்கம், நாங்க ZAKC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பேசுறோம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தெரியும், சொல்லுங்க. நீங்க தான் மிஸ்டர் திருமூர்த்தியா? திருமூர்த்தின்றது எங்க அப்பா. அவர்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? இங்க பாருங்க செந்தில் சார். செந்தில் சாரா? அவ்வளோ மரியாதைலாம் வேண்டாம் செல்லமே. சரி, இங்க பாருடா செந்தில். அடி பாவி உமா, என் தங்கமே. என்ன விட்டா சாரு இல்ல டாவா? நடுவுல கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது கூப்பிடலாம்ல சென்னோம். விளையாடாதீங்க செந்தில். எங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட். நீங்க வீணா அவரை டென்ஷன் பண்ணாதீங்க. நான் எங்க செல்லம் உங்க அப்பாவை டென்ஷன் பண்றேன்? உங்க அப்பா என்ன டென்ஷன் பண்ணாம இருந்தா சரிதான். எங்க அப்பா என்ன டென்ஷன் பண்ணாரு? நான் டைரக்டா வந்து உங்க பொண்ணு உமாவை நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா, ரோட்ல போற எவனோ ஒரு வீணா போனவனு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர உனக்கு மட்டும் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. பின்ன 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஐ லவ் யூ சொன்னேன்னு போய் சொன்னா அவரு கோவம் வராதா என்ன? பொய் சொன்னா கோவம் வருது, ஓகே. நான் உண்மைதானே சொன்னேன். என்கிட்ட நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐ லவ் யூன்னு சொன்னீங்களா? ஐ லவ் யூன்னு டைரக்டா சொல்லல, ஆனாலும் நான் உன்னை லவ் பண்றேன்னு புரியுற மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். நீயும் என்கிட்ட ஐ மேரிடுன்னு சொல்லிட்டு என்ன அவாய்ட் பண்ணிட்ட. துர்கா, துர்கா, துர்கா. உமா, என்ன? அப்பா வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளில போயிருக்காரு. அப்படின்னா ஒரு நிமிஷம் கதவு துறையேன். எதுக்கு? நான் உங்க வீட்டு முன்னாடி தான் நிக்கிறேன். ஓடி வந்து உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு உடனே போயிடுறேன். என்ன பேச போறீங்க? நேரா சொல்றேனே. எங்க அப்பாக்கு இந்த ஊர்ல ஒரு நல்ல மரியாதை இருக்கு, அத நீங்க கெடுத்துருவீங்க போல இருக்கு. அது வந்து இவன் எங்க வந்திருக்கான்னு தெரியலையே. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, நீங்க அப்புறம் கூப்பிடுங்க. நான் லைன்லயே இருக்கேன், நீ போய் கதவு தர. குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க வீடு வேல்யூவேஷன் பண்ணதான் அப்பா புறப்பட்டு வந்தாரு. ஆமாங்க, அப்பா அங்கதான் இருக்காரு. ஏதோ டேப்லெட்டை மறந்து வச்சுட்டாராம். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த வேல்யூவேஷன் புக் இருக்காமே அதை எடுத்துட்டு வர சொன்னாரு. டேப்லெட் தெரியும், ஆனா புக் எங்க வச்சிருக்காருன்னு தெரியலையே. சரி, கொஞ்சம் இருங்க, நான் பாக்குறேன். இவன் ஏன் உள்ள போய் கதவு சாத்துறான்? என்ன உமா, இப்படி ஒரு சூழ்நிலையில நான் உன்னை மடக்குவேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? இவன் என்ன மடக்கிறான் தெரியலையே. உங்க அப்பா என்ன அனுப்பல, நானா தான் வந்தேன். ஆக்சுவலி உங்க அப்பாவை உங்க வீட்டுல இருந்து கிளப்புறதுக்காக தான் எங்க வீட்டை வேல்யூவேஷன் பண்ணணும்னு ஒரு கதையே விட்டேன். இப்படி வந்து உட்கார். அட உட்காருமா, உட்காரு.
உங்க அப்பா கிளம்பி போய் எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இந்த 10 நிமிஷத்துக்குள்ள அவர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் போயிருப்பார். அதுக்குள்ள எப்படி ஆள் அனுப்புவாருன்னு ஒரு செகண்டாவது யோசிக்க வேண்டாமா? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு ஏதாவது புரியுதா? தெரியல, சொல்லுங்க. ஒரு காதல் கதையை பத்தி பேச வந்திருக்கேன். உங்க ஃப்ரெண்டு செந்திலோட காதல் கதையா? செந்தில எனக்கு 3 மாசமா தான் தெரியும். அவன் என்கிட்ட உங்க கதையெல்லாம் சொல்லும்போது நீங்க இப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நேத்து நேர்ல பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன். ஏன்? ஒரு நிமிஷம். இந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க. இது என்ன ஏன் போட்டோ உங்க மொபைல்ல வச்சிருக்கீங்க? ஓஹோ, இவனும் நம்ம ஆளை காதலிக்கிறான் போல இருக்கு. அதனால தான் இவன் நேற்று நம்ம கிட்ட அவன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்னா. நான்சென்ஸ். அவனை ஒரு அடி பண்றேன். இங்க என்னப்பா பண்ற? அது ஒன்றும் இல்லை சார். அது வந்து இவர்கிட்ட இப்போ நம்மளை மாட்டி விட்டா நாம தான் அவனை அனுப்பி விட்டோன்னு ஒரு புது பிரச்சனை கிளம்பும். வேற மாதிரி மாட்டி விடணும். என்ன பண்றான்? என்னப்பா, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கூட நீ என் பொண்ணுக்கு ட்ரை பண்றதை இன்னும் நிறுத்தலையா? ஐயோ சார், நீங்க என்ன கேள்வி கேட்கறதுல அப்புறம் முதல்ல உங்க வீட்டுக்குள்ள இருக்க திருடனை பிடிப்போம். வாங்க வாங்க சார், திருடனா? வாங்க. புடி புடி. சார் இப்போ 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 அவனை பிடிச்சிரு. சரி. எங்க எங்கங்க எங்க உங்க வீட்டுக்குள்ள திருடனால எங்க அவன்? டேய் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் அவனை பிடிச்சிருவானே. டேய் டேய் எங்கடா இருக்க? என்ன இவன்? டேய் டேய் எங்கடா இருக்க? டேய் எங்கடா? டேய் டேய் எங்கடா ஒளிஞ்சிருக்க? டேய் எங்கடா இருக்க? டேய் எங்கடா ஒளிஞ்சிருக்க? டேய் ஹலோ, சாரி சார். திருடனை தேடுறதை விட்டு என்னையா முடக்கிறீங்க? அவன் உங்களை ஏதோ மடக்கிறான்னு சொல்லியிருந்தானே, என்ன மடக்கனா? ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி கேட்டு இருக்கல. மிஸ்டர் செந்தில் சார், இது யாரோட வீடு? உங்க வீடு தான் சார். கரெக்டா தானே பேசுறீங்க? சார் ஆமா சார். இது யாரு? உங்க பொண்ணு சார். இந்த வீட்டுல திருடன் யாராவது நுழைஞ்சிருந்தா யாரு கதவை திறக்கணும்? வேற யாரு? இவங்க தான். இல்லையா? நாம 2 பேரும் வீட்டுக்குள்ள நுழையும் போது இவங்க ஏதாவது அலர்னாங்களா? இல்ல சார். வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்தா தனியா இருக்கிற பொண்ணு கத்துவாளா இல்லையா? ஆமா, கத்துவாங்க. அப்ப ஏன் நாம வீட்டுக்குள்ள வந்தப்ப என் பொண்ணு கத்தல? ஆமா, ஏன் கத்தல? ஏன்னா வீட்டுக்குள்ள திருட யாரும் வரல. வரல? யாரும் வரல. சோ திரும்பவும் ஒரு பொய்ய சொல்லி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என் பொண்ணுகிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு முயற்சி பண்ணி அதுலயும் தோத்துட்டேன். சார் ஒரு நிமிஷம். யூ கெட் அவுட் ஐ சே. எஸ். வணக்கங்க, என் பேர் ஜெயக்குமார். வக்கீல் சர்மா சார் தான் என்னை உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. ஓ வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். சார் தான் ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, மேடம் காலையில் அவுட் ஆஃப் கண்ட்ரி போகிறாங்க, போய் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்கன்னு சொன்னார்.
ஆ, நம்ம லேடிஸ் ஹாஸ்டல் கேஸ்ல நீங்க தான் முக்கிய சாட்சி இல்ல? ஆமா மேடம். நாளைக்கு கோர்ட் இல்ல? ஆமா மேடம். சாரி, மறந்துட்டேன். டீ காஃபி என்ன சாப்பிடுறீங்க? ஒன்றும் வேண்டாம் மேடம். நான் வெளியே எதுவுமே சாப்பிட்ற பழக்கம் இல்லை மேடம். தப்ப தட்டி கேட்கிற பழக்கம் மட்டும்தான் இருக்குதாக்கும். ஆமா மேடம், அது பை பர்த் வந்துருச்சு. நானும் அப்படியே தான். எங்க ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணிடுவேன். நீங்களும் அப்படிப்பட்ட ஆளுன்னு கேள்விப்பட்டதும் உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் வர சொன்னேன். தேங்க்யூ மேடம். நான் பயந்து வந்தேன். எதுக்கு? நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டலில் தப்பு நடக்குதுன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்காக நீங்கள் என்னை திட்டுவீங்கன்னு நினச்சேன். சேச்சே, உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அந்த பொண்ணுங்களை 2 அடி அடிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பேன். நானும் அதே தான் மேடம் பண்ணேன். நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன நடந்துச்சு? மேடம், என்னோட ரூம் வந்து உங்கள் லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்தில் தான். அன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு நான் அந்த பக்கம் வரும்போது 2 பொண்ணுங்க ஒரு காரில் ஏறி போகிறத நான் பார்த்தேன். உடனே கையும் களவுமா அங்கேயே பிடிச்சி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். யூ ஹவ் டன் அ குட் ஜாப். தேங்க்ஸ் மேடம். மேடம், நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. உங்கள் ஹாஸ்டலில் போய் எப்படி நடந்துருச்சு மேடம்? என்ன பண்ண சொல்றீங்க ஜெய்? புருஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நான் அவரோட 2வது சம்சாரம், ஒரே பையன். நமக்குன்னு ஏகப்பட்ட பிசினஸ், அதுல ஒண்ணு லேடிஸ் ஹாஸ்டல். தங்க வர பொண்ணுங்க இப்படி தப்பு பண்ணிடுறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? யாரா இருந்தாலும் உள்ள தலை சொல்லுங்க. பொண்ணுங்க இப்ப ரொம்ப மோசமாயிட்டாங்க. இதோ இன்னைக்கு கூட துர்கான்னு ஒரு பொண்ணு மாட்டிருக்கு. துர்கா? ஆமா. ஏன் துர்கான்ற பேரை கேட்டதும் நீங்க பதறீங்க? இல்ல, எனக்கு துர்கான்னு ஒரு தங்கச்சி இருக்கா. ஆனா அவ சென்னையில தங்கி படிச்சிட்டு இருக்கா. ஐயோ, என்ன மேடம்? இப்ப நாங்க புடிச்சு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற துர்கா கூட சென்னையில படிக்கிற பொண்ணுதான். மேடம், என் தங்கச்சி அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்ல. அட, இப்ப நாங்க புடிச்சு வச்சிருக்கிற பொண்ணு கூட அந்த மாதிரி பொண்ணு இல்ல, நல்ல பொண்ணுதான். ஆனா கெட்டு போயிடுச்சு. புரியல மேடம். இப்போ பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்கன்னு சொல்ல வந்தப்பதான் இந்த துர்காவை நான் உதாரணம் சொன்னேன் இல்லையா? ஆமா. இந்த துர்கா என்ன பண்ணிருக்கா தெரியுமா? அவங்க அண்ணன் பாவம் எங்கேயோ கஷ்டப்பட்டு பணம் அனுப்பி இருக்கிறான். இவ ஒரு பெரிய பணக்கார பையனை லவ் பண்ணி மடக்கி இருக்கா. அந்த பணக்கார பையன் என் பையன். அப்படியா? ஆமா. இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி சைக்கோ. இவன் குணா கமல் மாதிரி அபிராமி அபிராமின்னு சொல்லியே அவ பின்னாடியே சுத்தி அவளை லவ் பண்ணதா சொல்றான். ஆனா நான் லவ்வே பண்ணல, இவன் தான் தூக்கிட்டு வந்துட்டதா சொல்லி அவ அழுகுறா. சரி போகட்டும், 2 பேரையும் பிரிச்சு விட்டுலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவன் அவ கழுத்துல தாலியை கட்டிட்டான். அவளை கெடுத்துட்டான். எங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நுழையும்னு கேக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணு விஷயம் தெரிஞ்சு நொடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கா. நான் சமாதானப்படுத்தினேன். எங்க வீட்டுல இருந்துகிட்டே காலேஜுக்கு போறேன், தாலி கட்டின இவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கங்கன்னு சொல்றா. அவங்க அண்ணன் ரொம்ப இளகன மனசுக்காரனா, விஷயம் தெரிஞ்சா தாங்க மாட்டானா. மேடம், அவங்க அண்ணன் பேர் ஏதாவது சொல்லிச்சா? இல்ல, சொல்லல. ஆனா அவங்க அப்பா ஸ்கூல் மாஸ்டரா. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்களா. அந்த பொண்ணு போட்டோ ஏதாவது இருக்கா மேடம்? இருக்கே, பாக்குறீங்களா? காட்டுங்க மேடம். என்ன ஜெயக்குமார்? மேடம், இவதான் மேடம் என் தங்கச்சி. நல்லா பாருங்க ஜெயக்குமார். சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவ. எனக்கு தெரியாதா மேடம்? போனை கொஞ்சம் கொடுங்க. என்ன மேடம் பண்றீங்க? என் மேனேஜருக்கு போன் பண்றேன். எதுக்கு மேடம்? இதுவரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் பணம் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாரு என்னன்னு குடும்பத்தை பத்தி எந்த தகவலும் கொடுக்காத பொண்ண எப்படி என் பையனுக்கு கல்யாணம் பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த பொண்ணு ஓகே, கல்யாணத்துக்கு டேட் பார்க்கலான்னு சொல்ல போறேன். அவசரப்படாதீங்க மேடம். ஏன்? நான் ஒரு வாட்டி என் தங்கச்சி கிட்ட நேரடியா பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம் மேடம். நேரடியா பேசணும்னா நம்ம சுங்குவார் சத்திரம் வரைக்கும் போகணுமே. போகலாம் மேடம். நீங்க சாட்சி சொல்ல வேண்டிய லேடிஸ் ஹாஸ்டல் கேஸ் நாளைக்கு இருக்கே ஜெயக்குமார். அதை விட என் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம் மேடம். அப்படின்னு அந்த கேஸே உடஞ்சிரும் ஜெயக்குமார். பரவாயில்ல மேடம், என் தங்கச்சி கிட்ட போலாம் மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ்.
ஹலோ. என்னடா ஜெய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? யோசிச்சு பார்த்தேன். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நீ சொன்ன வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே புரியல. அதான் உன்கிட்டே கேட்டுலாமேன்னு ஃபோன் பண்ணேன். கேட்கட்டுமா? கேளு. ஏன்டா அந்த பொண்ணு உமா எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்னேன்? என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. நீ வேணா மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. நான் சொல்றது உனக்கே புரியும். நீ யாரையாவது லவ் பண்றியா? இப்போ எதுக்கு அந்த கேள்வி? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லை, யாரையும் லவ் பண்ணதும் இல்லை, பண்ண போகிறதும் இல்லை, லவ் பண்ணுற ஐடியாவும் இல்லை. எதுக்கு இந்த கேள்வின்னு முதல்ல சொல்லு. ஒன்றும் இல்லை, நான் மறுபடியும் குழம்பிட்டேன். நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு கால் பண்ணுறேன். குட் நைட். குட் நைட். இவன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதை நான் பார்த்தேன். அவ இவன் கிட்ட பேசினது எனக்கு ஃபோன் வழியாக கேட்டுச்சு. யாருமே வரலன்னு அவ சொல்றா. லவ் பண்ற ஐடியாவே இல்லைன்னு இவன் சொல்றான். அப்படின்னா என்னதான் நடந்தது? ஐயோ, குழப்பிட்டாங்களே. வணக்கம். உன் பேர் என்னம்மா? உமா. உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். மேடம், நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. என் பையனை கூப்பிடுறேன், நீங்க அவனோட ரியாக்ஷனை மட்டும் கவனிங்க. மத்ததெல்லாம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சிவா, சிவா. அம்மா, அம்மா, அம்மா. ஹே துர்கா, துர்கா, ஹே துர்கா, 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 சிவா. துர்கா, துர்கா, துர்கா. அம்மா, என்ன? ஏன் துர்கா வந்திருக்காமா? துர்கா, துர்கா. அம்மா, நீ இப்படி வந்துருமா? துர்கா, என்னை விட்டு எங்க போன துர்கா? நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக என்னை இப்படி தண்டிக்கிறேமா துர்கா? ஐயோ, யாரியா? சிவா, நீ ஏன் சிவா. இங்க வர? ஒரு நிமிஷம். துர்கா, துர்கா, இருடா. துர்கா, துர்கா, துர்கா. உட்காருங்க. சொந்த பையனுக்கே மயக்க மருந்து கொடுக்க வேண்டிய துர்பாக்கியவதி நானு. என் கஷ்டத்தை எங்க போய் சொல்றது? துர்காங்கிறது யாரு? இது இவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவனோட மனைவி. அவங்க பேரை சொல்லி என்னையும் கூப்பிடுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இத பாருங்க. அப்பா, என்ன மாதிரியே இருக்காங்க பாருங்கப்பா. ஆமாமா. யார் இந்த பொண்ணு? தூத்துக்குடியில ஒரு ஸ்கூல் மாஸ்டருக்கு பிறந்த பொண்ணு. சென்னையில ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தா. என் பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கா. அந்த பொண்ணுக்கும் இவன்னா ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேரும் துர்காவோட அண்ணங்கிட்ட போய் கல்யாண விஷயமா பேசியிருக்காங்க. அவர் ஒத்துக்கல. 2 பேரும் கோயில தாலிய கட்டிக்கிட்டு என்கிட்ட வந்து நின்னாங்க. நான் ஏத்துக்கிட்டேன். அவங்க அண்ணன் இங்க வந்தான். அவன் தங்கச்சி கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல. அவ திடீர்னு காணாம போயிட்டா. அவன் அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் ஆயிடுச்சு.
அந்த பொண்ணை கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைச்சே ஆகணும்னு முடிவாயிடுச்சு. அவ காணாம போனதுல இருந்து என் பையனோட மனநிலைமை பாதிக்கப்பட்டுடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் மார்க்கெட்ல உங்க பொண்ணை பார்த்தேன். எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போச்சு. என்னுடைய மான மரியாதையை காப்பாத்துறதுக்காகவே கடவுள் இவளை அனுப்பி வச்சாருன்னு நினைச்சுக்கிட்டேன். எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? நாங்க இதுல என்ன ஹெல்ப் பண்ணணும்? வர மாசம் 18ஆம் தேதி அன்னைக்கு உங்க பொண்ணை கொண்டு போய் கோர்ட்ல துர்காவா நிக்க வைக்கணும். நிக்க வச்சுட்டு எங்க அண்ணன் என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினதுனால நான் நாகாலாந்து பக்கத்துல இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன்னு நீ போய் சொல்லணும். அப்படி சொன்னா என்ன ஆகும்? கேஸ் உடைஞ்சிடும். என் பொண்ணு அந்த அண்ணன் தான் தங்கச்சின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான்னா நான் ஸ்ட்ராங்கா என் மருமக எனக்கு தான் வேணும்னு ஃபைட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட மாட்டேன். மீறி ஒருவேளை அவன் என் பொண்ணை வர சொல்லி கம்பல் பண்ணான்னா உங்க பொண்ணு என் பையனோட பொண்டாட்டிங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அத காட்டுவேன். நீயும் என் அத்தை கூட தான் நான் போவேன்னு அடம் பிடிச்சேன்னு வையி, எல்லாமே ஸ்மூத் ஆயிடும். ஒரே நல்ல கேஸ முடிச்சிடலாம். என்னம்மா எந்திரிச்சிட்ட? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மேடம். நாங்க கிளம்புறோம். அப்பா வாங்கப்பா போலாம். நான் என்னம்மா தப்பா கேட்டுட்டேன்? என்ன தப்பா கேக்கல. அம்மா ஒரு நிமிஷம் இரு, அப்பா பேசுறேன். நீங்க எதுவும் பேச வேண்டாம்ப்பா. கொடுங்க இத. இந்தாங்க. வாங்க போலாம். இருங்க, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு போங்க. எங்க வீட்டுக்கு ஒரு ஆம்பளை அட்ரஸ் கேட்டு வந்தாலே பாக்குறவங்க தப்பா பேசுவாங்கன்னு பயப்படுறவங்க எங்க அப்பா. அவர் பொண்ண கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தவங்க பொண்டாட்டியா நடிக்க சொல்றீங்க. அது எங்க அப்பா மனச ஹர்ட் பண்ணும். அதனால எனக்கு இந்த ஹெல்ப் பண்றதுல இஷ்டம் இல்ல. அப்பா வாங்கப்பா போலாம். ஒரு நிமிஷம். எனக்கு என் புருஷன்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சொத்து நிறைய இருக்கு. இந்த டைம்ல நான் கோர்ட்டு படியேறினேன்னா அது அசிங்கம். எனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணீங்கன்னா நான் உங்க பொண்ண என் வீட்டு மருமகளாவே ஏத்துக்கிறேன். நினைச்சேன் மேடம். என்ன நினைச்சீங்க? நீங்க எல்லாம் பணக்காரங்க. உங்க மகனுக்கு பொண்டாட்டியா நடிக்க வர்ற என் பொண்ணுக்கு உங்க மகனோட மனைவியாவே வாழறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்க. அதானே சொல்ல வரீங்க? நான் அப்படி சொல்லல. அவங்க பையனுக்கு 2ஆம் தரமா கட்டி வைக்கிறேன்னு சொல்றாங்கப்பா. நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேட்டா என் ஐடியா என்னன்னு உங்களுக்கு புரியும். அப்பா வரீங்களாப்பா? உன்ன கையெடுமா. ஏய் பெரியவன், நான் சொல்றேன். என்னன்னு கேட்க கூட உனக்கு பொறுமை இல்லையா? கையெடுங்க. அம்மா விடுங்கம்மா. லைஃப்ல உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வர மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிடுவேன். அம்மா அம்மா ஒரு நிமிஷம் விடுங்கம்மா, நான் சொல்றேன். ஐயோ என்ன சார் உங்க பொண்ணை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? அம்மா எந்த பொண்ணாவே இருந்தாலும் சம்பந்தமே இல்லாத இடத்துல ஒரு மனநிலை சரியில்லாதவனுக்கு 2ஆம் தரமா வாழ்க்கப்படணும்னா ஆத்திரப்படத்தாமா செய்வாங்க. யார் சொன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கு வாழ்க்கப்படணும்னு? நீங்க தானே உங்க மகனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்க. எனக்கு கல்யாணம் ஆகாத இன்னொரு மகன் இருக்கான். இந்த பையன் பிரச்சனையில இருந்து என்ன நீங்க காப்பாத்துனா என்னோட இன்னொரு மகனுக்கு உங்க பொண்ணை கட்டி வச்சு என் மருமகள் ஆக்கிப்பேன். புரியுதா? அது வந்து அம்மா நீங்க சொல்றது ஒண்ணு எனக்கு புரியல. எனக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. என் புருஷன் இறந்துட்டாரு. எங்களுக்கு ஒரு மகன் இருக்கான். என்ன 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டவரோட மகன் தான் இந்த சிவா. அவரும் இறந்துட்டாரு. இவனோட கேஸ்ல இருந்து என்ன நீங்க காப்பாத்துனா என்னோட மகனுக்கு உங்க பொண்ணை கட்டி வைக்கிறேன். என்னோட எல்லா சொத்துக்கும் உங்க மகளே வாரிசாக்குறேன். நாம சம்மந்தி ஆயிட்டா இந்த உதவியை நீங்க எனக்கு செய்வீங்க இல்லையா? கண்டிப்பா செய்யலாம். கண்டிப்பா செய்யலாம் சம்மந்தின்னு சொல்லுங்க. ஆகட்டும் சம்பந்தி. எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுமா? என்ன சொல்லுங்க. இந்த பையன் சிவாவை கல்யாணத்துக்கு முன்னாடியே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். அதுக்கும் நீ கொஞ்ச நாளைக்கு துர்காவா நடிக்கணுமா? செய்வியா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம்னா? யோசிச்சு போன் பண்றேன்னு சொல்ற. இல்லம்மா போன் பண்றியா? பண்றேன்.
இப்படிதான் அந்த அம்மா முதல் தடவையா என்ன சந்திச்சு பேசுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த அம்மா சொன்ன விஷயத்த பத்தி நானும் அப்பாவும் டிஸ்கஸ் பண்ணோம். எந்த விஷயத்தை பத்தி? அந்த அம்மா ஏன் பொய் சொல்லிருக்க கூடாதுன்னு யோசிச்சோம். என்ன போய்? அந்த அம்மாக்கு இன்னொரு பையன் இருக்கதா சொன்னது ஏன் பொய்யா இருக்க கூடாதுன்னு பேசிக்கிட்டோம். கண்டிப்பா அது பொய்யா தான் இருக்கும். கோர்ட்ல கேஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த சைக் பையனோடய உன்னை குடும்பம் நடத்துன்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும்? ஆமா, கோர்ட்ல வேற நான் அவன் பொண்டாட்டின்னு கமிட் ஆயிருப்பேன்ல. ஐயோ, எவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்கா. யார் அந்த பொம்பளைன்னு பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். என்ன கேப்பீங்க? ஏமா, எனக்கு பொண்டாட்டியா போற ஒரு தேவதையை கூப்பிட்டு உன் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு பாக்குறியே, நீ என்ன அவ்வளவு பெரிய லாட்ல பக்தாசான்னு நான் கேட்பேன். எனக்கு என்ன அதுக்கிட்ட பயம்? அந்த அம்மாவை பார்த்தா ஒரு வார்த்தை பேச முடியாது, அப்படி ஒரு அடமண்டா இருக்கும். அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, ஐயா ஒரு வழி பண்ணிடுவேன். யூ டோன்ட் வரி. ஒரு நிமிஷம், நடுவில் எதுவும் பேசுறாத. ஹலோ செந்தில், எங்க இருக்க? நான் இங்க ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் வந்திருக்கேன். ஏமா? ஒண்ணும் இல்ல, அந்த இமிகிரேஷன் ஆபீஸ் தெரியும்ல? தெரியுமா? உன் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு அங்க போ. அவங்க அதுல ஒரு சீல் போட்டு கொடுப்பாங்க. அந்த சீலை ஸ்கேன் பண்ணி உங்க பெரிய மாமாவுக்கு மெயில் பண்ணிடு. ஏமா? உங்க பெரிய மாமா ஜெனீவாவுல அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாருடா. அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு என் பாஸ்போர்ட்டுக்கு எதுக்குமா சீலு? அவர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறதே நீதான்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் சில்வர் ட்ரீ ஐலாண்டுன்னு ஒரு தனி தீவுக்கு நீ அந்த பொண்ணு கூட போக போற. அதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு உன்னோட பாஸ்போர்ட்ல அந்த இமிகிரேஷன் சீல் விழணும். புரியுதா? புரியுதுமா. ஆனா அம்மா, இந்த விஷயத்த பத்தி இது வரைக்கும் என்கிட்ட ஒரு இன்ட்டு கூட நீ கொடுக்கலையம்மா. உனக்கு லைஃப் ஃபாரின்ல தான் இருக்கு, இங்க இல்லைன்னு ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன்ல. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலம்மா. நீ எதுவும் பேசாத. நம்ம மாசத்துல எத்தனை நாள் சந்திக்கிறோம்? 3 நாள்மா. அந்த 3 நாள்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகேம்மா. பை பை. என்ன சோகமாயிட்டீங்க? ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா ஒரு பெரிய பாம்பு தூக்கி தலையில் போட்டாங்க. என்னாச்சு? அதை பற்றி நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு நான் உனக்கு ஈவினிங் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் எங்கள் அம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. என்ன கிளாரிஃபிகேஷன்? நீ யாரையாவது காதலிக்கிறியா? என்ன பதில் சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க? இது வரைக்கும் யாரும் காதலிக்கிற மாதிரி கிடைக்கலன்னு சொன்னால் சந்தோஷப்படுவேன். செந்தில்னு ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னா? நிஜமா சொல்கிறேன்? எஸ். ஐயோ, அப்போ நான் ஒரே ஒரு அடி உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? அப்படின்னா லவ் கேன்சல். ஐயோ, நான் அதை கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்கிறேன். சரி, லேட் ஆயிடுச்சு, நான் வரேன். ஒரு நிமிஷம். என்ன? நான் உன்னை சந்திச்ச உடனே முதல்ல கேட்கணும்னு நினைச்ச கேள்வி ஒன்று பாக்கி இருக்கு, கேட்கணுமா? அந்த ஜெயக்குமார் நேத்து வீட்டுக்குள்ள வந்த விஷயத்த பத்தி அப்பா கூட நீங்க வந்தப்போ ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ணலன்னு அதானே உங்க கேள்வி? ஆமா, ஏன் அப்படி ஒருத்தன் வந்த விஷயத்தையும் சொல்லல? அவர் ஒரு அண்ணனா வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. அப்பாக்கு அது சொன்னா புரியாது, அசிங்கப்படுத்திடுவாரு. அதனாலதான் அவரை பின்வாசல் வழியா வெளியே அனுப்பி வச்சேன். அண்ணனா? ஆமா. நான் அந்த அம்மாவை பத்தி சொன்ன கதையில அந்த பொண்ணு துர்கா இருக்கால, ஆமா, அவளோட அண்ணன் தான் அந்த ஜெயக்குமார். அப்படியா? ஆமா. அந்த அம்மா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லிருக்காரு. சரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் வரட்டுமா? ஓகே, நாளைக்கு இதே டைம் இதே பிளேஸ், மறந்துடாத. பை பை. டேய், டேய் மச்சான், நீங்க என்ன பண்ற? ஏய் 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 புறா ஏய்.
ஹலோ உமா. என்னப்பா? அம்மா உமா. அப்பா என்னப்பாச்சு? அம்மா என்ன கடத்திக்கிட்டு வந்து கட்டி போட்டுட்டாங்கம்மா. அப்பா அம்மா நான் மரியாதையா அன்னைக்கு நீ என்ன சந்திக்க வந்த இடத்துக்கு வரணும். மீறி போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போன உங்க அப்பனோட சங்க அறுத்துடுவேன். வரியா? வர. என்னடா அப்பா, இவன் நம்மள அடிச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டிருக்கான். டேய், என்னடா மைக் படி தூக்கிட்டு வந்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒத்துழைப்பு தேவை, அதான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். அதுக்கு ஏன்டா என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்க? நான் கடத்திட்டேன்னு தெரிஞ்சா ஊர் முழுக்க உங்க அம்மா தேடுவாங்க. உன் வீட்டிலன்னா தேட மாட்டாங்க. அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இங்க கொண்டு வந்தேன். சரிம்மா. ஆமா, நீ வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதானே, நான் உட்கார வைக்கிறேன். அம்மா, நான் சமாளிச்சுக்கிறேம்மா. ஓகே ஓகே, வா. அம்மா டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்களாம். வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமாமா. பரவாயில்லைங்க, அவங்க சொன்ன டைமுக்கு நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். எங்க மேல இன்னும் உங்களுக்கு கோவம் குறையிலையா? உங்க மேல எனக்கு ஏன் சார் கோவம் வரப்போகுது? உங்க தங்கச்சி மேலதான் கோவமா? எனக்கு தங்கச்சின்னு இப்ப யாருமே இல்ல. இருக்கிறது ஒரே அண்ணன், நீங்களும் அவளுக்கு இல்லைனா அவளுக்கு அழுக வராதுங்களா? படிக்க அனுப்புனா படிக்க மட்டும்தான் செய்யணும். இப்படி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு துரோகம் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் யாருக்கும் துரோகம் எல்லாம் பண்ணல. உங்ககிட்ட நான் இப்போ ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? ஆனா இதை நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. துர்கா அடர்றத தாங்க முடியாமதான் இதை நான் சொல்றேன். சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. உங்க தங்கச்சியை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அதனால தான் உடனே தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னங்க நீங்க என்ன அப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் முறைப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க கையால செஞ்சு வைக்க வேண்டிய விஷயம். லவ் பண்ணும் போதே இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதுக்கு நாங்க லவ்வே பண்ணலையே. நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா உங்க அம்மா சொன்னாங்களே. சத்தியமா இல்லவே இல்ல. நாங்க 2 பேரும் சந்திச்சது கூட இல்ல. துர்கா ஒரு கோல்டுங்க. நானும் என் வாழ்க்கையில எத்தனையோ பெண்களை கிராஸ் பண்ணியிருக்கேன் சார். இப்படி ஒரு அப்பாவி தங்கத்தை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. அதனாலதான் என் தங்கச்சியை நாசமாக்கி மூளையில உட்கார வச்சிருக்கீங்களா? சார், துர்கா மேல என் விரல் கூட படல சார். என்ன சொல்றீங்க? துர்காவை காப்பாத்துறதுக்காகத்தான் அவளை கலங்கப்படுத்திட்டேன்னு எங்க அம்மா கிட்ட பொய் சொன்னனே தவிர நான் முறைப்படி தான் அவளை தொடுவேன். அவ என் மனைவியா வரணும்னு என் மனசுல டக்குன்னு ஸ்பார்க் அடிச்சதுனால அவளை பவித்திரமா பாத்துக்கிட்டு வரேன் சார். என்ன, நான் பாத்துக்கிட்டு வர இடம் தான் ராட்சச கூடாரம். என்ன சொல்றீங்க சிவா? எங்க அம்மா ஒரு நாள் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல்ல பிராஸ்டியூஷன் நடந்த விஷயமா போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னு ஃபுல் டென்ஷன்ல இருந்தாங்க. அந்த கேஸ் நிரூபணமாக கூடாதுன்னா மிஸ்டர் ஜெயக்குமாருங்கிற முக்கிய சாட்சி பல்ட்டி அடிக்கணும்னு வக்கீல் சொன்னாரு. உடனே ஜெயக்குமார் யாரு என்னன்னு புடிச்சு விசாரிச்சு உங்க வீக்னஸ் யாருன்னு தெரிஞ்சு
உங்க தங்கச்சிய தூக்கிட்டு வர சொன்னாங்க. அப்படித்தான் நான் வந்து உங்க தங்கச்சியை கடத்தினேன். கடத்திக்கிட்டு வரும்போதே இவகிட்ட இருந்த அப்பாவித்தனம் எனக்கு பிடிச்சு போச்சு. ஆனாலும் அதை காட்டிக்காம எங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே இவளை நான் லவ் பண்றேன்னு கதை கட்டி விட்டுட்டேன். மயக்க மருந்து கொடுத்து இவளை நான் மயக்கினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது எங்க அம்மா துர்காவை வச்சு வேற ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் அது? தெரியல. என்ன பிளான் பண்றாங்கன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியலையா? அவங்க உங்க அம்மா தானே? அம்மானு கூப்பிடுறேன்னு தவிர அவங்க என்ன பெத்த அம்மா கிடையாது. எங்க அப்பாவோட 2வது சம்சாரம் தான் அவங்க. எங்க அப்பாவை ஏமாத்தி எப்படி அவர் வாழ்க்கையில வந்தாங்கன்னே தெரியல. அவர் அநியாயமா கொன்னுட்டாங்க. கொன்னுட்டாங்களா? ஆமாங்க. ஆரோக்கியமா இருந்த அவரை 2 கிட்னியும் கெட்டு போச்சுன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணி அவரை காலி பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு கொலை தானே. அதுல இருந்தே அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற வேலைகளை எல்லாம் நான் செய்யறேன். பிடி கிடைக்கவே மாட்டேங்குது. பார்க்கலாம். இப்ப கூட அவங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்னு தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன். அவங்க உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்க தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா, டீ குடுக்கட்டுமா? வேண்டாமா. நீ காலேஜுக்கு போறியா? ஆமாண்ணா, இங்க இருந்துட்டே போறேன். இவங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கு. சில சமயம் அங்க இருந்தும் போவேன். மொத்தத்துல இந்த இடத்துலயே செட்டில் ஆயிட்ட. தாலி கழுத்துல ஏறினதுக்கு பின்னாடி என்னண்ணா பண்றது? இப்பதானே கிளியர் ஆச்சு, பார்த்தல்ல. ஆமா, அவங்க அம்மா கிட்ட இன்னுமா பேசிட்டு இருக்காரு? இருண்ண, நான் பார்த்துட்டு வரேன். என்ன வெளியே போனாங்க? 2 பேரையுமே காணோம். எங்க காணோம்? துர்கா, சிவா, துர்கா, துர்கா, சிவா, எங்க காணோம்? யாரு உன்னை தலையில அடிச்சது? தெரியல. நான் கண் முழிக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். சிவாவும் துர்காவும் என்னானாங்க? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அங்க போனேன். போமா. சாப்பிடு. போ. வேணாம். சாப்பிடுப்பா. வேண்டாமா. சாப்பிடு. வேணாம். சாப்பிடுடா. துர்கா எங்கம்மா? என் துர்கா எனக்கு வேணும். அவ எங்கம்மா? சாப்பிடுப்பா. எனக்கு துர்கா தான் வேணும். சாப்பாடு வேணாம். நான் என்னப்பா பண்ணுவேன்? அவ எங்கேயோ ஓடி போயிட்டா. யார் என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ சாப்பிடு முதல்ல. சாப்பிடு. சாப்பிடுடா. சிவா, நீ முதல்ல சாப்பிடு. நான் சொல்றத கேளு. சாப்பிடு. வாங்க ஜெயக்குமார். ஆஸ்பத்திரியில 3 நாளா கோமால இருந்ததா சொன்னாங்களே, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? இல்லைங்க, எனக்கு முழிப்பு வந்ததும் நானே எந்திரிச்சு வந்துட்டேன். என் பிள்ளைய நேத்து தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. தலையில அடிபட்டதுனால புத்தி பசங்கி போச்சா. யார் அடிச்சது? உன்னை யார் அடிச்சாங்களோ அவங்க தான் இவனையும் அடிச்சதா. என்ன யார் அடிச்சாங்க? வேற யாரு? உங்க தங்கச்சி தான். அவளதானே காணோம். இப்ப துர்கா எங்க இருக்கா? அது தெரியல. தேடி தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல என் தங்கச்சி. போலீஸ்ல கேஸ் கொடுத்தேன். எங்க இருந்தாலும் அவளை கொண்டு வந்து நிறுத்தணும்னு முடிவாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா. உங்க அம்மாவோட இன்னொரு முகம் உனக்கு தெரியுமா?
என்ன அவங்க மீட் பண்றதே மந்த்லி 3 days. எங்க அம்மாவுக்கு சில கருப்பு பக்கங்கள் இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஆனா நான் அதை கண்டுக்க மாட்டேன். எனக்கு சொந்தமா ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, தேவையான பணம் பேங்க்ல போட்டிருக்காங்க. ஹாப்பியா இன்வென்ஷனல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரை பண்றேன். அப்படின்னா டார்ச் லைட்டை வச்சு ஆஃப் ஹெச்பி மோட்டரை ரன் பண்ண இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வேலைகள் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சது, அது உமா இல்ல துர்கான்னு இப்ப புரியுது. அந்த முகம் உள்ள உமாவை மனசார நான் நேசிக்கிறேன், அவளும் என்ன நேசிக்கிறா. என்னோட இந்த லைஃப்ல எங்க அம்மா கிராஸ் ஆகாத வரைக்கும் எங்க அம்மாவோட இன்னொரு முகத்தை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உன் தங்கச்சிய நீ அவங்க கிட்ட கேட்டு கண்டுபிடிச்சுக்கோ, ஓகேவா? என்ன ஏன் கடத்தின அதை சொல்லு. உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தாதான் நீ இறங்குவல? எஸ் அஃப்கோர்ஸ். உனக்கு பல் வலிக்குதுன்னா நான் ஏன்டா ஃபீல் ஆகணும்? உங்க அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா கூட நீ கவலையே பட மாட்டேன் இல்ல? மாட்டவே மாட்டேன். என் பங்கை வச்சுட்டு போய் ஜெயில உட்காந்து களி திங்குன்னு அனுப்பி வைப்பேன். இப்போ உன் காதலிய உங்க அம்மா கடத்திட்டு போயிட்டாங்க, அந்த விஷயம் தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா, அவங்க அவளை துர்காவா நடிக்க சொன்ன கதை உனக்கு தெரியும்ல? அவ சொன்னா. இப்ப அவ எங்க? உங்க அம்மா அவளை கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்க மெயின் மேட்டருக்கு வரும்போது எனக்கு ஃபோன் வரும். இதோ ஃபோன் வந்துருச்சு, பார்க்கலாம். உங்க அம்மா எதுக்காக உன் காதலியை கடத்திருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். மிஸ்டர் திருமூர்த்தி, என்னோட மெயின் பிசினஸ் என்ன தெரியுமா? பணம் பண்றது. என்னோட மோட்டிவ் என்ன தெரியுமா? பணம் பண்றது. இத நான் எப்ப முடிவு பண்ண தெரியுமா? ஆர்டினரி டிக்கெட் வாங்கிட்டு ஸ்லீப்பர்ல இடம் கிடைக்காம ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ட்ரெயின்ல ஏறினேன். டிக்கெட் இருக்கு, 810 ரூபா ஃபைன்னு சொன்னாலும் அத ஒத்துக்கிற மென்டாலிட்டியே இருந்தது. ஆனா கையில 700 ரூபாய் தான் இருந்தது. 110 ரூபாய் ஷார்டேஜ். ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம என்ன ட்ரெயின்ல இருந்து கீழே இறக்கி விட்டுட்டு போனப்போ பணத்தோட வேல்யூ என்னன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அந்த பணத்தை எனக்குன்னு சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணேன். என்னோட சோனகிரி புருஷன்கிட்ட ஒரு புள்ளைய கொடுத்தா மட்டும் பத்தாது, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னேன். நியாயம் பேசினாரு, கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டேன். நாளைக்கு என் புள்ளனாலும் அதுதான் கெதி, கொன்னுடுவேன். என் புருஷன் செத்ததும் இவங்க அப்பனை மடக்குனேன். அவனோட சொத்து மொத்தத்தையும் என் பேருக்கு எழுத சொன்னேன். முடியாதுன்னு சொல்லி புள்ள பேருக்கு எழுதிட்டான். அவனுக்கு இவள மாதிரியே ஒரு பொண்ணை அனுப்புனேன். அவனை கொன்னேன். என்ன புரியலையா? நிறைய பணம் சம்பாதிக்கிறவனுக்கு எப்படியும் பொம்பளை வீக்னஸ் இருந்தே தீரும். அப்படிப்பட்டவனுக்கு நான் பொண்டாட்டியா போவேன். என் கண்டிஷனே மாசத்துக்கு ஒரு பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு ஃப்ரீங்கிறது தான். அப்படிப்பட்டவனுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு இப்படி ஒரு பொண்ணை அனுப்புவேன். அவன் மேல போய் சேர்ந்துருவான். அவன் சொத்தெல்லாம் என்கிட்ட வந்து சேர்ந்துரும். இப்படி 4 ஸ்டேட்லயும் எனக்கு புருஷங்க இருக்காங்க, அது தெரியுமா? இவங்களை அனுப்புறதுனால அவங்களாம் எப்படி சாகுறாங்கன்னு தெரியுமா? எய்ட்ஸ் மாதிரியே சைட்ஸ்னு ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாது. அதுவும் எய்ட்ஸ் மாதிரியே தொத்து வியாதி. மூச்சு குழாயை அடைச்சு செத்துருவாங்க. போஸ்ட்மார்ட்டத்துல கூட கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு நோயை பரப்புன பின்னாடி அந்த பொண்ணையும் வடநாட்டுக்கு வித்துருவேன். அதே மாதிரி உங்க பொண்ணையும் பண்ணிட்டுமா? இல்ல கோர்ட்ல வந்து என்ன காப்பாத்த துர்காவா நடிக்க சொல்றீங்களா? சொல்லுங்க.
நடிக்க சொல்றேன். அது இந்த மாதிரி தான் உன் தங்கச்சியும் பண்ணிருப்பாங்க. வா, இப்ப எங்க அம்மா போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உமாவை காப்பாத்தலாம். நான் பிக்சர்லயே வேணாம். ஏன்டா? என் தங்கச்சிய அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. இப்ப அங்க இருக்கிறது உன் காதல். முடிஞ்சா உங்க அம்மாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு உன் காதலிய நீ காப்பாத்து. போடாங்க. ஹலோ அண்ணா, என்னம்மா துர்கா? அந்த உமாவை காப்பாத்தியாச்சாண்ணா? காப்பாத்தின மாதிரி தான். இனிமே உயிரே போனாலும் அந்த செந்தில் காப்பாத்தாம வரமாட்டான். அந்த மாதிரி பண்ணிருக்கேன். ரொம்ப நல்ல ஐடியா பண்ணண்ணா. கெட்டவங்களை எப்பவுமே வைரத்தால் அறுக்கிற மாதிரி தான் கெடுக்கணும். அதை தம்மா நான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணது போதும், நீ வீட்டுக்கு வா, சாப்பிடலாம். மாப்பிள்ள வந்துட்டாரா? அவரு லேட் ஆகும் தான் சொல்லுவாரு. நீ வரியா? ஓகே, வரேன். அம்மா அடிக்குது. ஐயா தங்கச்சி, அம்மா அடிக்குது. தங்கச்சி, அம்மா அடிக்குது அடிக்குது அடிக்குது. அம்மா அடிக்குது. தங்கச்சி, அம்மா என்னங்க? என்னம்மா? இன்னும் பைத்தியக்கார மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, வேற என்ன பண்றது? ஆமா, உங்க அண்ணன் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? அந்த செந்தில் அவங்க அம்மாவை பிடிச்சு கொடுக்கறதுக்காக உமாவை காப்பாத்துறதுக்கு போலீஸோட வருவானா? அப்பாடி, அப்படின்னா நாளையில இருந்து நான் பைத்தியமா நடிக்க வேண்டாம். எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்ன? அன்னைக்கு ஏங்க என் அண்ணனை அடிச்சிங்க? என்னப்பா? கதவை தட்டினதும் நான் போய் கதவை திறந்தேன்ல, என்னோட ஆளு எங்க அம்மா உன்னையும் யாருக்கோ அனுப்புறதுக்கு பிளான் போட்டிருக்கிறதா சொன்னான். உடனே நான் சந்திச்சு இப்படி ஒரு பிளானை போட்டு இப்படி எல்லாம் நடிச்சு உன்னை நான் காப்பாத்திட்டேன். ஒரு வழியா 2 பேரையும் காப்பாத்தியாச்சு. அதுக்கு தானே இவ்வளோ ட்ராமா ஆனது.